ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம யூடியூப் டிப்ஸ் சூப்பரான டிப்ஸ் ஒன்று பார்க்க போகிறோம். எப்படி நம்ம சேனலில் புயல் வேகத்தில் வியூஸை இன்க்ரீஸ் ஆக வைக்கிறது தான் ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே உள்ள பெல் பட்டனை அமுக்குங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களை சேரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ். இப்போ யூடியூப்பில் ஒரு நாளைக்கு எத்தனை வீடியோ போடலாம், அது எப்படி, அதுக்கு எதுவும் ரூல்ஸ் இருக்கா எப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க பார்க்கலாம். அதாவது யூடியூப்பில் ஒரு நாளைக்கு எத்தனை வீடியோ போடணும்னு சொல்லி எதுவும் மென்ஷன் பண்ணலை. உதாரணத்துக்கு நியூஸ் சேனல்லாம் இருக்குது. இப்போ அவங்களாம் சில குறிப்பிட்ட நியூஸ் சேனல்லாம் இருக்குது. அவங்க தான் ஒரு நாளைக்கு எவ்வளோ நியூஸ் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறாங்க, வீடியோஸ் அன்லிமிட்டடாக அப்லோட் பண்ணுறாங்க. ஓகே கைஸ், அதன் மூலமாகவே நமக்கு தெரியும் ஒரு நாளைக்கு அன்லிமிட்டடாக வீடியோஸ் போடலாம். ஆனால் நம்ம போடுற வீடியோஸ் நம்ம வியூவர்ஸ்க்கு போய் சேரணும். மெயினாக தான். சும்மா நம்ம பாட்டுக்கு கண்டமானிக்கு வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. அது நான் இப்போ உதாரணத்துக்கு நம்ம சேனலில் 1000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னு வைங்களேன். இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு 1 to 3 வீடியோஸ், உதாரணத்துக்கு 2 வீடியோஸ், 2 லாங் வீடியோஸ், ஒரு 2 ஷார்ட் வீடியோஸ் போட்டோம்னா அது யூடியூப்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குறிப்பிட்டது 3, அதாவது முன்னாடி யூடியூப்பில் வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அது நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். யார் யார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்குலாம் வரும். இப்போ புதுசாக ரூல்ஸ் மாற்றிருக்காங்க கைஸ். அதனால் இப்போ உதாரணத்துக்கு நல்ல ரீச்சான சேனலில் இருந்தால் நோட்டிஃபிகேஷன் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் போயிருக்கும். உதாரணத்துக்கு ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்கன்னா அவங்க எல்லாத்துக்குமே அந்த சப்ஸ்கிரைபர் போயிருக்கும். நம்ம இப்போ புதுசாக வந்திருக்க சேனல்லலாம் நோட்டிஃபிகேஷன் எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் போகாது. அதனால் அதனால் நீங்கள் மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 1 லாங் வீடியோஸ் அல்லது 2 லாங் வீடியோஸ், 3 ஷார்ட் வீடியோஸ் போடலாம். அதுக்கு மேலே போடலாம். அது மென்ஷன் பண்ணலை, இவ்வளோ தான் போடணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணலை. இருந்தாலும் நீங்கள் போடலாம். ஆனால் வியூஸ் வராது கைஸ். ஏன் வியூஸ் வராதுன்னா நம்ம வியூவர்ஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக போய் சேரணும். அதனால தான் ஒரு நாளைக்கு உதாரணத்துக்கு 1 to 2 வீடியோஸ் போடுங்க. ரெண்டாவது ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு இன்றைக்கி ஒரு வீடியோஸ், இன்றைக்கி ஒரு 2 to 3 வீடியோஸ் கேப்சர் பண்ணுறீங்கன்னா அதை இன்றைக்கி ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்ணிவிட்டு நாளைக்கு இதே உதாரணத்துக்கு 2 o'clock 3 PM அந்த டயத்துக்கு ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோ அதுக்கடுத்த நாளைக்கு 4 PM ஒரு ஷெட்யூல் வச்சுக்கோங்க. இப்படி ஷெட்யூல் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு அல்காரிதம்னாலையும் யூடியூப் உங்களோட சேனலில் வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும் கைஸ். அதனால் மறக்காமல் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ புயல் வேகத்தில் வியூஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு உண்டான ஒரே ட்ரிக்கு என்னென்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸை இப்போ என்கேஜ்லேயே வச்சுருக்கணும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு 10 வீடியோஸ் போட்டாலும் வியூஸு வராது. அதே நீங்கள் நல்லா பிளான் பண்ணி நல்ல ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணி நல்ல குவாலிட்டியான வீடியோவாக போடணும். குவான்டிட்டி முக்கியம் இல்லை கைஸ், குவாலிட்டி தான் முக்கியம். உதாரணத்துக்கு 1 வீக்குக்கு ஒரு வீடியோஸ் போட்டாலும் நல்ல குவாலிட்டியாக போடணும். அதில் இன்ஃபர்மேஷன் நல்லா சொல்லியிருக்கணும். அப்போ தான் நம்ம வியூவர்ஸ்க்கு நமக்கு புரியும். இவங்க நல்ல வீடியோ போட்டிருக்காங்க, இவங்க வீடியோவை பார்க்கலான்னு சொல்லி பார்ப்பாங்க. அதனால் எப்போயுமே யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் குவான்டிட்டி முக்கியம் இல்லை, குவாலிட்டி தான் முக்கியம். ஸோ நல்ல குவாலிட்டியாக வீடியோ போட பழகுங்க. அது மூலமாக உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸும் இன்க்ரீஸ் ஆவாங்க, வியூஸும் இன்க்ரீஸ் ஆவாங்க. ரெண்டாவது உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸை எப்போயுமே என்கரேஜாகவே வச்சுருங்க கைஸ். ஓகே, அதன் மூலமாக உங்களுக்கு வியூஸ் அதிகரிக்கும். எப்போயுமே அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுபோக வேறு வியூஸை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம்னா நான் சொன்ன மாதிரி ஷெட்யூலில் பயன்படுத்தி யூஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது உங்களோட சேனலில் காப்பிரைட் எதுவும் வராமல் பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் எல்லா சேனல்லையும் காப்பிரைட், சில பெரிய பெரிய சேனல்லே சாங்லாம் யூஸ் பண்ணுறாங்க, நம்ம சேனலில் யூஸ் பண்ணலான்னு சொல்லி யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்கள நிறையா சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம அப்படி யூஸ் பண்ண வேண்டாம். எப்போயுமே ஆர்கானிக்காகவே போங்க, அதான் நல்லது. சேனல் நல்லா டெவலப் பண்ணுங்கள், லோகோ வைங்க, சேனலுக்கு உண்டான பிராண்டை உருவாக்குங்க. ஓகேவா? எப்போயுமே சாங்கு காப்பிரைட்டு எதுவுமே வராமல் பார்த்துக்கோங்க உங்களோட சேனலில். ஓகேவா? காப்பிரைட்டு வராமல் பார்த்துக்கிட்டாலே உங்களோட சேனல் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிரும். அதே மாதிரி கூகுள் ஆட்சன்ஸு இதெல்லாம் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் எப்போ ஆட் பண்ணணும்னா உங்களோட சேனல் மானிட்டைசேஷன் ஆனால் தான் ஆட் பண்ணணும். ஓகேவா? நம்ம சேனலில் ஆயிடுச்சு, ஆட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? அதே மாதிரி ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. மானிட்டைசேஷன் ஆயிடுச்சுன்னா வேறு என்னென்ன வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணணும்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்குண்டான வீடியோ ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் கைஸ்.
ஓகேவா? உங்களுக்கு நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் வீடியோஸ் எவ்வளோ வேணால் போடலாம். குவான்டிட்டி முக்கியம் இல்லை, குவாலிட்டி தான் முக்கியம். எப்போ அது நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ நல்ல குவாலிட்டியாக போடுங்க. வாரத்துக்கு ஒரு வீடியோ போட்டால் நல்ல குவாலிட்டியாக போடுங்க. தம்ப்நெயில் செட் பண்ணுறதுக்குலாம் இன்ஷாட் ஆப் இருக்குது, அதில் நல்ல தம்ப்நெயில் செட் பண்ணலாம். வேறு கேன்வா ஆப் இருக்குது, ஆனால் இன்ஷாட்டில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் இன்ஷாட் ஆப்பை யூஸ் பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். நல்ல பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ காப்பிரைட் இஷ்யூ வராமல் பார்த்துக்கோங்க, மெயினாக தான். ஓகேவா? காப்பிரைட் ஸ்ட்ரைக்கும் வரக்கூடாது சேனலில். வந்தாலே சேனல் போயிடும் கைஸ். ஸோ உங்களுக்கு உண்டான பிராண்டை உருவாக்குங்க. அதை உங்கள் சேனலில் எப்படி இது பண்ணலான்னு சொல்லி பாருங்கள். ஓகேவா? ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி சேனலில் வியூஸ் கொண்டு வரலான்னு சொல்லி பேசியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அப்புறம் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் மறக்காமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கைஸ். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.